என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு டே 78, 77 வர வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பவும் போல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கான தலைப்பு உன் வாழ்க்கை உன் கையில். ஸோ நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய கருத்து. அதாவது நமக்காக படைக்கப்பட்டுள்ள ஒரு வாழ்க்கையில் எவன் ஒருவன் எதுவும் செய்யாமல் நின்று கொண்டிருக்கிறானோ அவன் நேரத்தை தின்று கொண்டிருக்கிறான். எவன் ஒருவன் தான் எடுத்த முடிவில் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறானோ அவன் நேரத்தை வென்று வருகிறான். ஸோ நீங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நின்றுக்கிட்டு இருக்க போகிறீங்களா, இல்லை உங்களுக்காக கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை நீங்கள் வென்று வெளியே வர போகிறீங்களான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இப்போவுமே நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கு கேப்பில் பல தடங்கல்கள் வரலாம். பட் நம்மளோட அடுத்த கட்ட மூவ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். அது இப்போ இதுவே ரன்னிங்காக இருக்கலாம், ஆர் வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கிரீப்பிங்காக இருக்கலாம். அதாவது நீங்கள் ஓடலாம், நடக்கலாம், முடியலைன்னா தவழ்ந்து கூட போகலாம். பட் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது எவ்வளோ சீக்கிரமாக கிடைக்குதா இல்லை ரொம்ப தள்ளி போகுதா அப்படிங்கிறது உங்களோட டிஸ்ட்ராக்ஷனை பொறுத்தது. அதையும் யாரும் டிசைட் பண்ண முடியாது. நான் எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் ஃபுல் ஃபோக்கஸாக என் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும், நான் வந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினச்சி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் போஸ்டிங் வாங்கிடுவீங்க. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு பேக்கப் இருக்குது, நான் பொறுமையாக போஸ்டிங் வரேன்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் டிலே ஆகும். இல்லை வீட்டில் என்னன்னாலும் பிரச்சனை இல்லை, நான் பின்னாடி படிக்கலன்னா கூட எனக்கு பிஸ்னஸ் வாங்கி தந்துருவாங்க, ஏதாவது வச்சு கொடுத்துருவாங்க நினச்சி படிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆக ஆரம்பிக்கும். நம்மளோட ஃபோக்கஸ் கோல் எல்லாமே ஒன்று தான். பட் அதுக்கு ஆகக்கூடிய டியூரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் ஃபோக்கஸில் எந்த அளவுக்கு கண்டினியூட்டி இருக்குது, ஸோ எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் மூவ் பண்ணுறீங்க, தட் மீன்ஸ் செல்ஃப் டிசிப்ளின். அந்த செல்ஃப் டிசிப்ளினோட நம்ம எடுத்ததை கரெக்டாக 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா 5 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிக்கலன்னா வேற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆப்ஷனை நினச்சிட்டாலே நம்ம நினச்ச காரியம் நடக்காது. ஸோ முடிஞ்ச வரை பார்த்தீங்கன்னா உங்களோட கோலில் ஃபோக்கஸாக இருங்க, கன்சிஸ்டண்டாக இருங்க. கன்சிஸ்டன்சி மட்டும்தான் ஒரே டூல். எதுவுமே நம்ம கையில் காசு பணம் எதுவும் தேவையில்ல நம்ம சக்ஸஸ்க்கு. அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம், செல்ஃப் டிசிப்ளின் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம். சரிங்களா? சரி, இன்றைக்கி நம்ம டாபிக் உள்ள போகலாமா? ஏஜஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் முடிச்சிட்டோம். இன்றைக்கி 2வது பார்ட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பார்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அது ஏதாவது டவுட் இருந்தால் நான் அது கீழே கமெண்ட் பண்ண சொன்னேன். இதுலேயும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்ததில் சொல்கிறேன். 2 வீடியோ ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், 2 கொஸ்டின். ஸோ அதை பார்த்துட்டு கூட நம்ம அப்படியே மூவ் பண்ணலாம். சரியா? கொஸ்டினை முதல்ல தெளிவாக ரீட் பண்ணுங்கள். இது ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் போன கிளாஸில். தி ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் பாலா இஸ் 1/3 times of his father's age 15 years hence. சரிங்களா? 15 வருடங்களுக்கு பிறகு. ஹென்ஸ் அப்படின்னா ஆஃப்டர் அப்படின்னு அர்த்தம். பாலா ஏஜ் இஸ் 1/2 times of his father's age. ஓகே, அதாவது கொஸ்டினை தெளிவாக புரிஞ்சுதான் பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்பாவின் வயது, பாலாவோட அப்பாவின் வயது பாலா வயதை விட 3 மடங்கு. அப்பதான் பாலா 1/3. ஓகே, அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு அப்பா வயது பாலா வயது, அப்பா வயதுல பாதி பாலா வயதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் சம் ஆஃப் தயர் பெர்சன்டேஜ்? ஓகே, ஃபைண்ட் தி சம் ஆஃப் தயர் பெர்சன்டேஜ். தற்போதைய வயதுகளின் கூடுதல். ஓகேவா? இப்போ இந்த ரேஷியோவுக்கும் அவங்க கொடுத்த லாஜிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருங்க. தற்போதைய வயது 1/3 சொல்றாங்களா? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்டுக்குள்ள வாங்க. பாலா 1 பங்கு அப்படின்னா அவங்களோட ஃபாதர் 3 பங்கு. அப்போதானே 3ல் 1 பங்கு வரும். சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. 3 பங்குனா 1 பங்கு. ஓகேங்களா? ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வரைக்கும் நம்ம கிளாஸ் எடுத்ததில் நான் பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 பேட்சஸ் ஆஃப்லைன்லேயுமே கொடுத்துருக்கேன். ஆன்லைன்லாம் சேர்த்து பார்த்தா 100 பேட்ச் மேலே போயிடுச்சு. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சில பேர் அந்த எக்ஸ் மெத்தட் ஓகே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. அடுத்து போக போக நம்ம மெத்தடுக்கு அடாப்ட் ஆகிருப்பாங்க. நீங்களும் அடாப்ட் ஆகிருப்பீங்கன்னு நம்புறேன். சரிங்களா? அதனால் நான் இந்த மெத்தட் சொல்கிறேன் இல்லைங்களா, இதையே ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா இன்னொரு வீடியோ எக்ஸ் மெத்தடில் கொடுக்குறேன், அது உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. நான் சொல்கிறத கரெக்டாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ பாலா வயது ஃபாதர் வயதில் 3ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்போ 2 பேர் வயதோட கூடுதல் எவ்வளோ வரும்? இதுலேருந்தே சொல்லுங்கள். 4 மடங்கு வருமா 2 பேர் வயதையும் கூட்டினா? இப்போ யோசிங்க. 30 4வது வாய்ப்பால் டிவைட் ஆகுமான்னு பாருங்க. கண்டிப்பாக டிவைட் ஆகாத, ஆன்சர் இல்லை. 50 டிவைட் ஆகுமான்னு பாருங்க. டிவைட் ஆகாத, ஆன்சர் இல்லை. அப்போ இந்த 2ல் 1 தானே ஆன்சர். இப்போ நான் அதை பிரிக்கிறேன்னு வைங்களேன். பாலா வயது அவரோட ஃபாதர் வயது. பாலா வயது 10, ஃபாதர் வயது 30. 3 மடங்காச்சா? கூட்டினா 4 மடங்கு வருதா? 40. ஓகே, இது கரெக்டாக இருக்கலாம். இங்கே 60 எடுத்துக்கோங்க. அதே தான். பாலா வயது 15, அவருடைய ஃபாதர் வயது 45. இப்போ அவங்க சொன்ன கண்டிஷன் படி ஃபர்ஸ்ட்ல என்ன முடிச்சிட்டோம். தற்போது பாலாவின் வயது தந்தையின் வயதில் 3/1 பங்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? 15 வருடங்களுக்கு பிறகு பாலாவின் வயது தந்தையின் வயதில் பாதின்னு சொல்றாங்க. அப்போ 15 வருஷம் கழிச்சு நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் 15 வருஷத்துக்கு அப்புறம் மாத்துங்க. 2 ஆப்ஷன் தானே வந்திருக்கு. 15 கூட்டினா எவ்வளோ வரும்? +15.
10 + 15னா 25, 30 + 15னா 45. இங்க 15 + 15னா 30, 45 + 15 அதே 15 தான் 60. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 15 வருடங்களுக்கு பிறகு அப்படியே ரீட் பண்ணுங்க. 15 வருடங்களுக்கு பிறகு பாலாவின் வயது தந்தையின் வயதில் பாதி ஆகும். பாதி. இப்போ 45ல பாதி 25 வருதா? இல்ல. பட் 60ல பாதி 30 வருதா? வருது. ஸோ ஆன்சர் 60 இஸ் கரெக்ட் ஆன்சர். இவ்வளவுதான் லாஜிக். இதை போய் நம்ம தேவையில்லாமலாம் கிரிட்டிக்கல் ஆகக்கூடாது. ஏன்னா இதுல ஒரு மீனிங் நல்லா புரியணும். 4 ஆப்ஷனை தாண்டி வேற ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லைல்ல. உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷனுக்குள்ள தான் ஆன்சர் இருக்க போகுது. அது நமக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்கு நம்ம தேவையில்லாம வெளியே போய் யோசிக்கணும்? சிம்பிள். 2 பேர் வயது 3ல ஒரு பங்குனா 4வது வாய்ப்பால டிவைட் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே நமக்கு 30 வராது 50 வராதுன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் எதுக்கு அதை யோசிக்க போறோம்? அதுக்கடுத்து கொடுத்துருக்கத 3ல ஒரு பங்கா பிரிங்க. ஃபர்ஸ்ட் 30 10 45 15 இப்படி பிரிக்க தெரியணும். 3ல ஒரு பங்கு. ஏன்னா இப்போ 60 வந்து இப்போ பிரிக்க தெரியலன்னா இதை யோசிங்க. 60 4ஆல வகுத்தா எவ்வளோ? ஒரு பார்ட் அப்படிங்கிறது 15 தானே. இப்போ 3ல ஒரு பங்குனா ஒரு பார்ட் 15னா அப்போ 3 பார்ட் எவ்வளோ? 45. கூட்டும்போது 60 வருதா? பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் 15 இயர்ஸ் அப்போ 15 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா 15 கூட்டும் போது எது பாதி ஆகுதுன்னு பாருங்க. அவ்வளவுதான் ஆன்சர். அப்போ 40 ஆப்ஷன் கிடையாது. ஆன்சர் 60 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே ஓகே. அடுத்த கொஸ்டின். Question number 10. 10 years ago 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஏயின் வயது பியின் வயதில் பாதி. அவர்களின் தற்போதைய வயது விகிதம் 3:4. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஏயின் வயது பியின் வயதில் பாதி. அவர்களின் தற்போதைய வயது விகிதம் 3:4. இப்போ கொடுத்துருக்க தற்போதைய வயது விகிதம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அவர்களின் தற்போதைய மொத்த வயது என்னன்னு கேட்குறாங்க. தற்போதைய வயது விகிதம் என்ன? 3:4. மொத்த வயது அப்படின்னா என்ன வரும்? 3ஐயும் 4ஐயும் கூட்டினா எவ்வளோ? 7x. அப்போ ஆப்ஷன்ல பாருங்க. 30 7வது வாய்ப்பால டிவைட் ஆகுமா? ஆகல. 7 5 35 7வது வாய்ப்பால வருது. 40 வரல 45 வரல. எனக்கு ஆன்சர் முடிஞ்சது 35. அவ்வளவுதான். நான் கூட்டினா 7x மொத்தம் 35 7ல டிவைட் ஆகுது. அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் சொல்றேன். பட் இவ்வளவுதான் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ஸோ இதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க. ஏயின் வயது பியின் வயதில் பாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய வயது விகிதம் 3:4. 10 ஆண்டுகளுக்கு முன்பு. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ ப்ரெசென்ட் வர போறோம். ப்ரெசென்ட்ல தற்போதைய வயது எவ்வளவு சொல்றாங்க? ஏபி. முதல் ப்ரெசென்ட்ல இருந்து தான் வர்றோம். ப்ரெசென்ட்ல 3x 4x. ஓகேவா? இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. -10 -10. 10 வருஷத்துக்கு முன்னாடி இவர் 1ன்னா இவர் 2. அப்பதானே பாதியா இருக்க முடியும். 1ன்னா ஒரு 2. அப்போ பாதி. இப்போ நீங்க நார்மலா கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். 6 3 3 2s are 6 -20 is equal to 4x -10. இப்போ 6x minus 4x is equal to 20 minus 10. So 2x is equal to 10. So x equal to 5. இப்போ நீங்க அப்படியே இங்க இந்த கான்ஸ்டன்ட் ஆன்சரை கொண்டு வந்து நமக்கு ப்ரெசென்ட்ல என்ன எழுதியிருக்கோம் அதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? 3x 4x இருக்குல்ல. ஏவோட வயது 3x, பியோட வயது 4x. இப்போதான் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம் 5. அப்போ 3 15 3 5 எவ்வளோ? 15. 4 5 எவ்வளோ? 20. ரெண்டு பேரோட மொத்த வயது எவ்வளோ? 35. இது ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் படி பண்ணீங்கனாலும் பண்ணலாம். பட் நமக்கு எக்ஸாம்ல டைம் ஆகும். நான் ஸ்பீடா பண்ணணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட் ஓகே. சில பேர் வந்து செகண்ட் மெத்தடை பார்க்காம கூட ஸ்கிப் பண்ணுங்க, தப்பே கிடையாது. சரிங்களா? எனக்கு நல்லா மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் XY மெத்தட்ல முன்னாடி படிச்சிருக்கேன், எனக்கு மேக்ஸ் ஈஸி கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் கீழே வாங்கப்பா. ஏன் எதுக்காக சொல்றேன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்து பழகிட்டோம்னா எக்ஸாம்ல பார்த்த உடனே இந்த எக்ஸை தான் நம்ம மைண்டு தோணும், டக்குன்னு எழுத தோணும். அது நமக்கு என்ன ஆகும்னா முதல்ல தெரியாது. 25 கொஸ்டினுக்கு அப்ளை எழுதும் ஆரம்பிப்போம். பட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் 22 23 எழுதி 2-3 கொஸ்டின் எழுத டைம் இல்லாமல் போயிடும். சில பேர் 10 கொஸ்டின் கூட பார்க்க டைம் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கிறவங்க தயவு செஞ்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் மெத்தடை ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. அதுதான் ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கணும். இது இல்லைன்னா நமக்கு ஒரு வேளை அப்படி டக்குன்னு கெஸ் பண்ண முடியலன்னா இது ஆப்ஷனலாக வச்சுக்கணும். பட் இதை நம்பி போகாதீங்க. நமக்கு டைம் கன்சியூமிங் ஆகி கடைசி நம்ம சில கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாமையே போயிடும். நான் நிறைய பேர் ஃபீல் பண்ணி இதை சொன்ன விஷயமா. சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது மாதிரி நான் எழுதும்போது அன்வான்டா எதுவும் பேச மாட்டேன். நான் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ் ஆகும். சில பேர் வந்து கேட்டு அதை அப்போவே அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. சில பேர் அதை அடுத்த எக்ஸாமில் எழுதி அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் கற்றுப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பட் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ஃபீல் பண்ணி சொன்னது. நெக்ஸ்ட்டு ஃபாதர் செட் டு ஹிஸ் சன். இது வந்து ஒரு கேட்டகரிப்பா. இது ஆக்சுவலாக என்னன்னா ஃபாதர் செட் டு ஹிஸ் சன்.
இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க பார்த்தாலே இந்த மெத்தட் எடுத்துக்கலாமா? ஒரு ஃபாதர் சன் கிட்ட என்ன சொல்றாரு? மை ஏஜ் இஸ் யுவர் பிரசன்ட், மை ஏஜ் இஸ் யுவர்ஸ் பிரசன்ட், உன்னுடைய தற்போதைய வயது அட் தி டைம் ஆஃப் யுவர் பர்த் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீ பிறக்கும் போது உன்னுடைய வயதுல இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நீ பிறக்கும் பொழுது நான் உன்னுடைய வயதில் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை பாருங்க, உன் பிறப்பின் போது நான் உன்னுடைய தற்போதைய வயதில் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னா எங்கேயும் யோசிக்க வேணாம். சிம்பிள், ஃபாதர் சன், ஃபாதர் 2xனா சன் எக்ஸ், இவ்வளவுதான் லாஜிக்மா. இதை வச்சு நீங்க என்ன வேணா பண்ணலாம். இவ்வளவுதான் கான்செப்ட் முடிஞ்சது. இப்போ இந்த இடத்துல யாராவது ஒருத்தவங்க வயதாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது ஆனா எப்ப இருக்க வயது அப்படின்னா பிரசன்ட். இதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலா நோட்டுன்னு ஒரு நோட் போட சொன்னேன். எத்தனை பேர் அந்த நோட் போட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்முலா நோட் அப்படிங்கிறது எக்ஸாம் இதை இந்த டாபிக் முடிக்கிறப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது ஃபார்முலா நோட் யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? உன் பிறப்பின் போது உன்னுடைய தற்போதைய வயதில் இருந்தேன், தற்போது தந்தையின் வயது 40. எஸ், இதில் ஏதாவது ஒரு வயது கொடுத்துருப்பாங்கப்பா, அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். தந்தையின் தற்போதைய வயது எவ்வளோ? 40. சரிங்களா? இப்போ ஃபாதருடைய தற்போதைய வயது 40 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எக்ஸ் எவ்வளோ வரும்னு பாருங்க. 40ல் பாதி எவ்வளோ? 20 தானே? இவ்வளோதான் முடிஞ்சது. தந்தை மகன் முடிஞ்சது. ப்ரெசன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ப்ரெசன்ட்ல ஒருத்தவங்க வயது கொடுத்தா அதை பாதி ஆக்கிருங்க. ஃபாதர் கொடுத்தா பாதி ஆக்கினா சன்னு, சன்னு கொடுத்தா டபுள் ஆகினா ஃபாதர். இது ஒரு ஆஃப் முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க எனில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு மகனின் வயது. அவ்வளோதான். அப்போ இங்கிருந்து நம்ம என்ன பண்ணணும்னா -5, 5 வருஷத்துக்கு முன்னாடி மகன் வயது என்னவா இருக்கும்? 15. ரொம்ப சிம்பிள். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நான் சொன்ன ஐடியா, ஃபர்ஸ்ட் தந்தை மகனிடம் கூறினார் உன் பிறப்பின் போது அப்படின்றத பார்த்தாலே ஃபாதர் சன்னு 2x எக்ஸ் இதை முதல்ல எழுதிடுறீங்க. அதுக்கப்புறம் சன் வயது கொடுத்தா இங்கே போடணும், ஃபாதர் வயது கொடுத்தா இங்கே போடணும். ஃபாதரில் பாதி ஆகுனா சன்னு, சன்னை டபுள் ஆகுனா ஃபாதர். இது ப்ரெசன்ட். ப்ரெசன்டோட கொஸ்டினை முடிச்சிடலாம். ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 6 வருஷத்துக்கு பின்னாடி, முன்னாடினா கழிக்கணும், பின்னாடினா கூட்டணும். சரிங்களா? ஹென்ஸ் அப்படின்னா ஆஃப்டர், அகோ அப்படின்னா பிஃபோர், முன்னாடி. அவ்வளவுதான். இதுக்கான ஆன்சர் 15பா. கொஸ்டின் நம்பர் 12. தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் கூடுதல் 45. கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் கூடுதல் 45. 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் கூடுதலின் பெருக்கற் பலன் மதிப்பு 34. ஸோ இதுவுமே ஆப்ஷன்ல இருந்து போறதே பெஸ்ட் வே. 2 பேர் வயதையும் கூட்டினா 45 சொல்றாங்கல்ல. இப்போ பாருங்க, இது ரெண்டையும் கூட்டினா 45 வருதா? வரல. இது ரெண்டையும் கூட்டினா 53 வரல. இது 45 வருது. இது ரெண்டையும் கூட்டினா வரல. சரி, இப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் வந்துச்சு, டிக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எத்தனை பேர் யோசிச்சிங்க? எத்தனை பேர் யோசிச்சிருப்பீங்க இந்த மாதிரி? ஒருவேளை அந்த 3 ஆப்ஷன் அவர் ஈஸியாக போட்டு ஒன்றை மட்டும் டிக் பண்ணிட்டாருன்னு சொல்லி நினச்சிருப்பீங்க யாராவது. ஸோ உங்களுக்காக புதுசாக ஒரு ஆப்ஷன் இப்போ நம்மளே கிரியேட் பண்ணலாமா? இப்போ 6:39 இங்கே இருக்கா? இப்போ இதை வந்து நான் 7:38 இருக்குன்னு வைங்களேன். இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். நமக்கு சூட் ஆகிற மாதிரி இன்னொரு ஆப்ஷன் எடுத்துட்டோம். இப்போ 2ல் 1 தான் ஆன்சராக இருக்க முடியும். கூடுதல் 45 வரணும். நம்ம கூட்டி பார்க்கும்போதே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. நான் உங்களுக்காக இன்னொரு ஆன்சர் நம்மளா கிரியேட் பண்ணிட்டோம். அதே இதில் வர்ற மாதிரி. ஓகேவா? இப்போ 2வது லைன் வந்தோம்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிளியர் ஆயிரும். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் பெருக்கற் பலன் மதிப்பு எத்தனை சொல்றாங்க? 34 சொல்றாங்களா? ஓகே, 5 வருஷத்துக்கு முன்னாடினா என்ன பண்ணணும்? 5 கழிக்கணும். 6ல் 5 கழிச்சா 1, 39ல் 5 கழிச்சா 34. இதோட பெருக்கல் மதிப்பு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 34 தானே வருது. 134 சார் 34. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் 100%. சரி, நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். அதே 5 வருஷத்துக்கு முன்னாடி 7ல் 5 கழிச்சா 2, 38ல் 5 கழிச்சிங்கன்னா 33. இப்போ இன்டூ 2 × 33 66. ஸோ இது தவறானது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக வரும். இப்படி 2 ஆப்ஷன் வந்தால் கூட நமக்கு என்ன ஆயிரும்? பின்னாடி ஆன்சர் வரும்போது தவறாக அந்த மாதிரி 34 வராது, வேற ஏதாவது ஒரு ஆன்சர் தான் வந்து நம்ம கடைசி முடிஞ்சிடும். சரிங்களா? அதனால நீங்கள் யோசிக்க வேணாம், ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 12 முடிச்சாச்சு. நோட்டு போட்டு ப்ராப்பராக எழுதுங்கம்மா. இது 78வது வீடியோ. ஆக்சுவலாக இன்னொரு 22 வீடியோவில் உங்களுக்கு மேக்ஸ் டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்கூல் புக்கு இதை கம்ப்ளீட் பண்ணதோட விடாமல் யாரெல்லாம் எனக்கு அடுத்த குரூப் 4 அடுத்து வரக்கூடிய குரூப் 1 குரூப் 2 வேணும்னு நினைக்கிறீங்களோ, பெருசாக மேக்ஸ் கஷ்டப்படாமல் 25/25 எடுக்கணும்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறையா சால்வ் பண்ண போகிறோம். டெய்லி 25 கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளோ போடுறோங்கிறத நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்ம 20 இருக்கோமா 21 இருக்கோமா. ஒரு கட்டத்தில் நீங்களே வந்துருவீங்க. 25 கண்டினியூஸாக வருதுன்னா அப்போ நீங்கள் ஒரு ஃப்ளோவில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுறக்கூடாது. நம்ம ஓகே வந்துருது இல்லை அப்படின்னு சொல்லி 2 மாதம் கேப் போட்டுட்டு திரும்ப வந்தீங்கன்னு வைங்களேன்,
மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை. இந்த ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும் எப்பயுமே. ரெகுலரா வீடியோ பார்த்தீங்களா, நோட்ஸ் எழுதுனீங்களா, ஒரு 5 கொஸ்டின் டெய்லி சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுங்க. வீடியோ கூட உங்களை பார்க்கணும்னு சொல்லல. ரெகுலரா நல்லா ஃப்ளோ வந்துருச்சுன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்கிறீங்க, சால்வ் பண்ணி பார்க்குறீங்க, அவ்வளவுதான். டெய்லி அதை வச்சுக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ஆக்டிவ்ல இருக்கணும். தி present age ratio of A and B is 5:3. The ratio of 5 years hence 5 வருஷத்துக்கு பிறகு the ratio of 5 years hence B's age and 5 years ago okay A's age. 5 வருஷத்துக்கு முன்னாடி B உடைய வயதும் 5 வருஷத்துக்கு முன்னாடி A உடைய வயதும் 5 வருஷத்துக்கு பின்னாடி B உடைய வயதும் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. Find the age ratio of 4 years hence B's age in 4 years ago அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, A மற்றும் B இன் தற்போதைய வயது விகிதம் 5:3. இப்போ நம்ம இந்த 2 ரேஷியோ கொடுக்குறப்போ எக்ஸ் மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம், தப்பு இல்லை. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா A மற்றும் B ஆப்ஷனும் சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும். இப்போ முதல்ல பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன். A மற்றும் B உடைய தற்போதைய வயது விகிதம் என்ன சொல்கிறாங்க? 5x 3x. 5 ஆண்டுகளுக்கு பிறகு B இன் வயதும் 5 ஆண்டுகளுக்கு முன்பு A இன் வயதும் 1:1 சொல்றாங்களா? இதை ஒரு சிம்பிளிஃபை பண்ணலாமா? இப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பாருங்க. 5x minus 5 is equal to 3x plus 5. இப்போ 5x minus 3x னா 2x equal to 5 plus 5 னா 10. 2x equal to 10 அப்படின்னா x ஓட வேல்யூ 5. இதை கொண்டு வந்து இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா A B ரெண்டோட வேல்யூ என்ன வரும்னு பாருங்க. 5 கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க, 25/15. சரிங்களா? இதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 4 வருஷத்துக்கு பிறகு A இன் வயது எனில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு A இன் வயதும் ப்ளஸ் 4 4 வருஷத்துக்கு முன்னாடி B இன் வயதும் கேட்குறாங்க. அப்போ 29/11 29:11 கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஆன்சர் எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஆப்ஷன்ல இருந்து போகும்போது இந்த இடத்துல தெளிவாக யோசிக்கணும். ஆப்ஷன்ல இருந்து போகும்போது எங்க இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம இப்போ எங்க இருக்கோம், தற்போதைய வயது விகிதம் இருக்கா? சிம்பிளா யோசிங்க. இப்போ 29/11 இருக்கா? இது ஆக்சுவலா ரெண்டுமே என்ன நம்பர்? பிரைம் நம்பர். அப்படி இருக்கிறதுனால நான் இப்போ சொல்ற லாஜிக் சூட் ஆகும். இப்போ 29/11 இருக்கு. சரிங்களா? கொஸ்டின்ல ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன் இப்போ நம்ம எடுக்கிறோம்னா கூட, இப்போ நீங்க எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், இந்த ஆப்ஷன் வந்து ஆன்சர் எப்போ இருக்கு? ஆன்சர் கரெக்டா பாருங்க. A இன் வயது 4 ஆண்டுகளுக்கு முன்பு. சரிங்களா? ஏவோட வயசு, A இன் வயது 4 ஆண்டுகளுக்கு முன்பு B இன் வயது, 4 ஆண்டுகளுக்கு முன்பு B இன் வயது, 4 ஆண்டுகளுக்கு பிறகு A இன் வயது. இப்போ இது 4 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய A இன் வயது, இது 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய B இன் வயது. அப்போ பிரசன்ட்டுக்கு வரணும்னா இப்போ என்ன பண்ணணும்? இது முன்னாடி 4 வருஷம் முன்னாடி போயிருச்சு, இது 4 வருஷம் பின்னாடி வந்துருச்சு. அப்போ பிரசன்ட் வேணும்னா இதில் 4 கழிச்சா எவ்வளோ வரும்? 25. இதில் 4 கூட்டினா என்ன வரும்? 15. ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 5×5 25, 3×5 15, 5:3. இந்த நம்பர் வருதா? அப்போ நம்ம எடுத்தது கரெக்டு. வேற இதுலேயும் வராது, செக் பண்ணி பாருங்க. இது ரிவர்ஸில் யோசிக்கணும். இப்போ இது A இன் வயது 4 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு தானே சொல்றாங்க. அப்போ 4 ஆண்டுகளுக்கு பிறகு 4 கூட்டினதுக்கு அப்புறம் தான் 29 வருது. அப்போ 4 கழிச்சா என்ன வரும்? 25 தானே வரும். இது 4 வருஷத்துக்கு முன்னாடி 11. சரிங்களா? அப்போ இப்போ 4 வருஷம் கூட்டும் போது 15. இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்துட போகுது. சரிங்களா? இப்படி யோசிச்சு பார்க்கலாம். பட் இந்த ப்ரொசீஜர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் 2 ரேஷியோ கொடுத்தா ப்ரொசீஜர் ஓகே தான், பெஸ்ட் தான். அடுத்து இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் ஷார்ட்கட் வீடியோ ஒன்று போடுறேன். இந்த மாதிரி 2 ரேஷியோ கொடுத்தா எப்படி ஷார்ட்கட்டில் பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு மெத்தட் இருக்கு, அதை தனியாக பார்ப்போம். ஏன்னா அந்த மெத்தட்லேயே ஒரு 5 கொஸ்டின் எடுத்து தனியாக போடுறேன். முத எல்லா மாடலுக்கும் ஒரு கொஸ்டின் முடிச்சிருவோம். ஏன்னா இந்த மெத்தடில் நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணலாம். இப்போ நான் முடிக்கிற வீடியோ வச்சு நீங்கள் ஏஜஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்டால் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. In 4 years ago, Priya age is 1/3 times of Mitra age. Okay, at present Priya age is 15. Mitra age எவ்வளோன்னு கேட்குறாங்களா? 4 வருஷத்துக்கு முன்னாடி பிரியா ஏஜ் மித்ரா ஏஜ்ல 1/3 டைம்ஸ். ஓகே, இப்போ தற்போதைய மித்ரா வயது, இது 4ல் 1 தான் மித்ராவோட வயது. கரெக்டாக இதில் யோசிச்சிங்கன்னு வைங்கன்னா எழுதாமே ஆன்சர் பண்ணலாம். 4 வருஷத்துக்கு முன்னாடி பிரியாவோட வயது மித்ராவின் வயதில் 1/3 பங்கு. இது 4ல் 1 தான் யாரோட வயது? மித்ராவின் தற்போதைய வயது. அது ஓகே தானே? இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மித்ராவின் தற்போதைய வயது கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
ஓகேவா? 4 வருஷத்துக்கு முன்னாடி பிரியாவோட வயது மித்ரா வயதில் 3ல் 1 பங்குனா, பிரியா வயது மித்ரால 3ல 1 பங்கு. ஸோ அப்ப மித்ராவோட வயது பிரியாவை விட 3 மடங்கு. எப்போ? 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இப்போ பிரியா வயது 15, 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க. பிரியா வயது 11. அப்ப இதோட 3 மடங்கு எவ்வளவு இருந்திருக்கும் 4 வருஷத்துக்கு முன்னாடி? 33. சரிங்களா? இதோட 3 மடங்கு 33 தானே? அப்போ எது 4 வருஷத்துக்கு முன்னாடி 33 ஆகுதோ அந்த ஆன்சர் கரெக்ட் ஆன்சர். இவ்வளவுதான். கரெக்டா யோசிச்சா சிம்பிள். இவ்வளவுதான் முடிஞ்சது கொஸ்டின். கொஸ்டின் தெளிவா ரீட் பண்ணுங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி பிரியாவோட வயது மித்ராவில் வயதில் 3ல் 1 பங்கு. இப்போ பிரியாவோட இப்போ வயது 15னா மித்ரா வயது 3 வருஷத்துக்கு முன்னாடி பிரியா வயது 11. 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ மித்ரா வயது எவ்வளவு இருக்கும்? இன்டு 3 3 மடங்கு 33. அப்போ இது 4 தானே மித்ரா வயது. 4 வருஷத்துக்கு முன்னாடி எது 33 வருதுன்னு பாருங்க. அதுதான் ஆன்சர். இது ஒரு வே. சரிங்களா? இல்ல ப்ரொசீஜர் படி பண்றீங்க அப்படின்னா மித்ரா மற்றும் பிரியா 2 பேர் வயது கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. 4 வருடங்களுக்கு முன்பு பிரியாவின் வயது. பிரியா அண்ட் மித்ரா முதல் 2 பேர் எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? தற்போது பிரசன்ட்ல பிரியாவோட வயது 15. இதுல இருந்து அப்படியே வாங்க. தற்போது 15. 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றப்ப என்ன பண்ணணும்? பிரசன்ட்ல -4. 4 கழிச்சீங்கன்னா 11. 4 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வயதை விட 3 மடங்கு தான் யாரோட வயது? மித்ராவின் வயது 33. இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி 33னா அப்படியே மேலே வாங்க. 4 வருஷம் கழிச்சு என்னவா இருக்கும்? 37. இப்படியே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? கரெக்டாக ப்ராப்பராக கெஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக எழுதாமல் கூட பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். தி ஏஜ் ரேஷியோ ஆஃப் husband and wife is 4:3. After 5 years, their age ratio is 9:7. At the time of their marriage, the age ratio is 5:3. Then how many years ago they get married? Okay. So first one, husband and wife oda age ratio. Age ratio 4x divided by எல்லாமே ரேஷியோல இருக்குங்களா? இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ், அப்போ 5 வருஷம் கழிச்சு அவங்களோட ரேஷியோ என்ன சொல்றாங்க? 9:7. அப்போ 9/7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 7 28. 28x + 35 இஸ் ஈக்குவல் டு 9 3 27x + 45. 28xல 27x கழிச்சிங்கன்னா 1x ஈக்குவல் டு 45ல 35 போனால் 10. இப்போ எக்ஸோட வேல்யூ 10. அப்படியே கழிச்சு கொண்டு வந்துட்டோம். இதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே டைரெக்டாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஏஜில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ரெண்டில் 4x 3x. அப்போ 4 10 40, 3 10 30 ஏஜ் கிடச்சிருச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருமணம் நடக்கும்போது வயது விகிதம் 5:3. பட் திருமணம் எப்போ நடந்துச்சுன்னு தெரியல. சம் இயர்ஸ் அகோ, சில ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ அதை எவ்வளோ நாள்னு தெரியாதா? எக்ஸ்னே வச்சுக்கலாம். எவ்வளோ ரேஷியோ சொல்லியிருக்காங்க? 5:3. 5/3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 120 - 3x ஈக்குவல் டு 150 - 5x. இந்த 150 இங்கே இருக்கட்டும். 5x இந்த சைடு கொண்டு வாங்க. 5x - 3x ஈக்குவல் டு 30. அப்போ 2x ஈக்குவல் டு 30. எக்ஸோட வேல்யூ 15. அப்போ திருமணமானது 15 ஆண்டுகளுக்கு முன்பு. இதுதான் இந்த எக்ஸோட வேல்யூ. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகேவா? இப்போ இதுல சில இடத்துல எப்படி யோசிக்கலாம்னா, இப்போ 40 30 நமக்கு வந்திருக்கா? இதுக்கப்புறம் கூட நீங்க என்ன பண்ணலாம்? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு எங்க 5 3 வருதுன்னு செக் பண்ணணும். இப்போ 15 வருஷம்னா 15 கழிச்சா என்ன வருவீங்க? இதுல 15 கழிச்சா 25, இதுல 15 கழிச்சா 15 வருதா? ஸோ நம்ம இதுல வந்து 5:3 வருது இல்லை? இப்படி செக் பண்ணி கூட ஆன்சர் பண்ணலாம். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் கழிச்சு பார்த்து அப்படி டேரெக்டாக ஆன்சர் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? 15. ஓகே, இது பாருங்க. 3 years ago, the average age of the family having 5 members is 17. ஓகே, 5 பேர் கொண்ட குடும்பத்தோட சராசரி வயது 17. After new child born, their family average will be remain same. After new child born, their family average is remain same. அதுக்கப்புறமும் சமமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ப்ரெசன்ட் -3. 3 வருஷத்துக்கு முன்னாடி 5 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஃபேமிலியில் 5 பேரோட ஆவரேஜ். சரிங்களா? அப்போ 5 பேரோட டோட்டல் ஏஜ் ஆஃப் 5 மெம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 × 17. 5 பேரோட டோட்டல் எவ்வளோ இருக்கும்? 85 இருந்திருக்கும். சரிங்களா? இது 5 பேர். இப்போ ப்ரெசன்ட்ல வர்றாங்க நார்மலா அப்படின்னு வச்சோன்னு வைங்களேன். 5 பேருக்குமே எத்தனை வயசு கூடி இருக்கும்?
மூணு வயசு கூடியிருக்குமா, அப்போது ஒரு 15 வயசு கூடியிருக்கும். அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்கணும், 90 100, இப்போ 100 ஆயிருக்கணும். இப்போ நார்மலாக ப்ரெசன்ட் வரும்போது எல்லாருக்கும் மூணு வயசு கூடியிருக்குமா 5 பேருக்குமே, அதனால 100 வயசு ஆயிருக்கணும். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, புதிதாக ஒரு குழந்தை பிறந்தது, தற்போதைய சராசரி வயது. இப்போ ப்ரெசன்ட்ல சைல்டு பிறந்ததுக்கு அப்புறம் சராசரி வயது டோட்டல் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 6 பேர் இருப்பாங்க. பட் அதே 17 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக, தற்போதைய சராசரி வயது 17ன்னு சொல்லியிருக்காங்களா. 6 பேருக்கு 17னா 6 17 102. இப்போது ஒருவேளை குழந்தை பிறக்கலை, இந்த 5 பேர் அப்படியே இருந்திருந்தாங்கன்னா இது 100லேயே இருந்திருக்கும். ஆனால் இப்போ குழந்தை பிறந்ததுனால எத்தனை வயசு கூடியிருக்குன்னு பாருங்கள், 2 வயசு கூடியிருக்கு. அந்த 2 தான் யாரோட ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைல்டோட ஏஜ், அந்த பேபியோட ஏஜாக இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இது ஆவரேஜ் மெத்தட். ஆவரேஜ்லேருந்து நம்ம கொண்டு வர மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரேஷியோ, இது ஆவரேஜ்லேருந்து கொண்டு வர மெத்தட். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸோ இந்த ரைஸு மிக்சர் அண்ட் அலிகேஷன் தனி டாப்பிக்காக உங்களுக்கு நடத்துகிறேன். சரிங்களா, சொல்கிற கொஸ்டின் மட்டும் பாருங்கள். மிக்சர் அண்ட் அலிகேஷன் ஒரு 3 கொஸ்டின் இருக்குது கேப்பில், அது நம்ம தனி டாபிக் தனியாக பார்ப்போம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து ஏ இஸ் 20 years older than பி. கரெக்டாக யோசிங்க. ஏ இஸ் 2 years older than பியா, ஏ பி. ஓகே, ஹூ இஸ் twice as old as சி. ஓகே, இப்போது 3 பேர் கொடுத்துருக்காங்களா, இதில் லாஸ்ட்லேருந்து வரணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக கொடுத்தாங்கன்னா லாஸ்ட்லேருந்து ரீட் பண்ணுங்கள். பி வந்து ட்வைஸ் ஓல்ட் அஸ் சி. இப்போ நான் சியை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன்னு வைங்களேன், ட்வைஸ் ஓல்ட் அஸ் சி 2 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க, 2x. பட் ஏ பியை விட 2 ஆண்டு அதிகம். பி வந்து 2xனா ஏ வந்து 2x + 2. இப்போ இந்த கொஸ்டினை செக் பண்ணி பாருங்கள். ஏ பியை விட 2 வயது அதிகம், பி சியை விட 2 மடங்கு அதிகம். சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், இதுக்கப்புறம் ஆப்ஷன்லேருந்தும் பண்ணலாம், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் சால்வ் பண்ணலாம். மொத்த வயது என்ன சொல்லியிருக்காங்க, 27. ஓகே, மொத்த வயது 27, பியோட வயது தானே கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பி வந்து 2xா, அப்போ கண்டிப்பாக என்ன நம்பராக இருக்கும், ஈவன் நம்பராக இருக்கும். 7 வராது, 9 வராது, இது 2ல் 1 தான் ஆன்சர். சரிங்களா, இப்போ நான் 8 எடுக்கிறேன்னு வைங்களேன், இங்கே எடுத்து பாருங்க, 8 எடுக்கிறேன். 8ல் பாதி எவ்வளோ, 4. 8 கூட 2 கூட்டினா எவ்வளோ, 10. 10 8 18, 18 4 எவ்வளோ, 22. எனக்கு எவ்வளோ வரும், 27. அப்போ இது ஆன்சர் இல்லை. இப்போ நான் ஆப்ஷன் 10 எடுக்கிறேன். 10ல் பாதி எவ்வளோ, 5. 10 கூட 2 கூட்டினா 12. இது 3 கூட்டினா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது, 27. நான் என்ன எடுக்கும்போது ஆன்சர் வந்துச்சு, 10 எடுக்கும்போது. பி தானே கேட்டிருக்காங்க, பிக்கு ஆன்சர் அப்போ 8 இல்லைன்னா 10, இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா, இல்லைன்னா நம்ம அப்படியே ரேஷியோவில் இந்த ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே கொண்டு வந்து 3ஐயும் கூட்டுனா டோட்டலாக எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 27 சொல்கிறாங்களா, அப்படியே கூட்டுங்க. 2x 4x 5x + 2 அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா 5x + 2 = 27. அப்போ 5x வேல்யூ என்ன வரும், 27ல் 2 கழிச்சிங்கன்னா 25. 5வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 5. இப்போ இதை கொண்டு வந்து ஏவா பியா சியா, இது பி தானே கேட்டிருக்காங்க, பியில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5 × 2 ஆன்சர் எவ்வளோ, 10. 5 தானே, இங்கே 2 × 5, ஸோ ஆன்சர் 10. Question number 20 over 21. The sum of the ages of 5 children born in the interval of 3 years each. Okay. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க, நான் வேற ஒரு மெத்தடில் முதல்ல இந்த 3 years each கொடுத்துருக்காங்களா, இது நம்ம எப்படி யோசிக்கணும்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் 3 வயசு வித்தியாசம், 3 வருஷம் கேப். சரிங்களா, இதில் யங்கஸ்ட் சைல்டு அப்படின்னா சின்ன குழந்தையோட வயது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இதில் ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று சின்ன, இதில் இருக்கிறதே சின்னது எது, 4. இதை நான் இப்போ அசியூம் பண்ணுறேன்னு வைங்க, சின்ன குழந்தையோட வயசு 4ன்னு எடுக்கிறேன். 3 வருஷம் கேப்பில் மொத்தம் எத்தனை குழந்தை, 5 குழந்தை. ஓகே, ஃபஸ்ட்டு குழந்தை 4, 2வது குழந்தை அப்போ 3 கூட்டுங்க 7 வயசாக இருக்குமா, அடுத்த குழந்தைக்கு 10 வயசாக இருக்கும், அடுத்த குழந்தை 3 கூட்டினா 13 வயசு, அடுத்த ஒரு 3 கூட்டினா 16 வயசு. சரி, இப்போ இதெல்லாம் கூட்டி பார்த்தா எனக்கு 50 வந்தால் நான் எடுத்தது கரெக்ட், அவ்வளோதான். இதுக்கு நம்ம எக்ஸ் எல்லாம் போடணும் தேவையில்லாமல். இப்போ 16 4 20, 7 13 20, மொத்தம் 50 வந்துருச்சா, கூடுதல் 50. அப்போ ஆப்ஷன் ஏ முடிஞ்சது, அவ்வளோதான். புரியுதா, சிம்பிள் லாஜிக் தான். இப்போ ஒரு வேளை நான் எடுத்த குழந்தை வந்து 6 வயசுன்னு எடுத்தோன்னு வைங்களேன், 6 கூட 3 கூட்டினா எவ்வளோ, அடுத்த குழந்தை 3 3 கூட்டுங்க, +3 9, +3 எவ்வளோ 12, +3 15, +3 எவ்வளோ 18. இப்போ இதை கூட்டி பார்க்கும்போது ஒரு வேளை இதை பாருங்கள், 12 18 30, 45, 45 + 6 51, 51 + 9 60. ஆனால் நமக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, கூடுதல் 50 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இதானே கரெக்டு, தப்பு. இப்படி எடுக்கிறது பெஸ்ட்டுமா.
இந்த மாடல் கொஸ்டின் கேட்டால் இப்படி ஆப்ஷன்லேருந்து எடுங்க, இதுதான் பெஸ்ட் வே. வேகமாக முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரிங்களா? தேவையில்லாமல் இந்த எக்ஸ் ஒய் தேவையே கிடையாதெல்லாம். ஒன்று சின்ன குழந்தை இல்லை பெரிய குழந்தை இல்லை நடுவில் இருக்க குழந்தை ஏதோ ஒன்று கொடுப்பாங்கல்ல. நடுவில் இருக்க குழந்தை கொடுத்தா முன்னாடி 3 2 தடவை கூட்டிக்கணும், பின்னாடி 2 கழிச்சுக்கணும். கீழே இருக்க குழந்தை கொடுத்தாங்கன்னா 3 3 கூட்டிக்கிட்டே போயிடணும் சின்ன குழந்தை. பெரிய குழந்தை கொடுத்தாங்கன்னா 3 3 கழிச்சுக்கிட்டே வரணும். அவ்வளோதான் லாஜிக். அதை நம்ம கரெக்டாக பண்ணாலே போதும். தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஏஜஸ் ஆஃப் 2 person is 10 years. ஓகேங்களா? 15 years ago, elder one was twice as old as the younger one. The present age of the elder one. ஓகே. இரு சகோதரர்களின் வயது வித்தியாசம் 10. மூத்தவரின் வயதுன்னு கேட்குறாங்க. இரு சகோதரர்களின் வயது வித்தியாசம் இந்த லைனை ரீட் பண்ணுங்க. அதாவது கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மூத்தவரின் தற்போதைய வயது, இரு சகோதரர்களின் வயது வித்தியாசம் எவ்வளோ சொல்றாங்க? 10 ஆண்டுகள். முத ஃபார்ம் பண்ணுங்க. மூத்தவருக்கு 25னா 10 வித்தியாசத்தில் சின்னவருக்கு எவ்வளோ இருக்கும்? பெரியவருக்கு 25, அப்போ இளையவருக்கு கண்டிப்பாக 15 இருக்கும். 10 வித்தியாசம். 35 இருந்தால் இவருக்கு 25 இருக்கும். ஏன்னா 10 தான் வித்தியாசம். 45 இருந்தால் 35 இருக்கும். 55 இருந்தால் 45 இருக்கும். இந்த 4ல் ஒன்று தான் ஆன்சர். ஓகே. அடுத்து 15 ஆண்டுகளுக்கு முன்பு இளையவரை விட 2 மடங்கு. அப்போ -15 பண்ணால் ஆன்சர் 2 டைம்ஸ் 2x வரும். இப்போ -15 எவ்வளோ வரும்? 25ல் 15 கழிச்சா 10, 15ல் 15 கழிச்சா 0. ஸோ அப்போ இந்த ஆன்சர் கண்டிப்பாக வராது. இப்போ இதில் 15 கழிச்சா 20, இதில் 15 கழிச்சா 10. இப்போ 2 மடங்கா வருதா? எஸ், இது கரெக்ட் ஆன்சர். 2 மடங்கு தானே சொல்லியிருக்காங்க. ஆன்சர் 35. அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகேவா? 22 என்ன அஸ்பெக்டில் பண்ணுறோன்னா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நபரின் வயது அவரின் இரு மகன்களின் வயதின் பாதி கூடுதலை விட கூடுதலை விட 3 மடங்கு. ஒரு நபரின் வயது இரு மகன்களின் வயதின் கூடுதலை விட 3 மடங்காகும். ஓகே. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவரின் வயது இரு மகன்களின் வயதின் கூடுதலை விட 2 மடங்காகும். தந்தையின் வயது கேட்குறாங்க. இப்போ தந்தையின் வயது இரு மகன்களின் வயதின் கூடுதலை விட 3 மடங்கு. அப்போ ஃபாதர் இங்கே வந்து சன்ஸ் 2 பேர் இருக்காங்க. அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஃபாதரோட வயது 3 மடங்குன்னா சன் வயது 1. அப்போ மொத்தமாக எத்தனை மடங்காச்சு? 4 மடங்கா? கூடுதலை விட 3 மடங்கு ஆகும். ஓகே, 4 மடங்கு வரலாம். மொத்தம் 4 மடங்கு. ஆனால் இங்கே கொஸ்டினில் யார் கேட்டிருக்காங்க? தந்தையின் தற்போதைய வயது. தந்தைக்கு எவ்வளோ இருக்கு? 3 மடங்கு. சன்ஸுக்கு 1 மடங்கு. இப்போ கேட்டது தந்தை தானே. இப்போ இதில் எது வந்து 3வது வாய்ப்பால் டிவைட் ஆகும்? ஏன்னா தந்தை வந்து 3 மடங்கு. அப்போ 3வது வாய்ப்பால் எது டிவைட் ஆகும்னு பார்க்கணும். இது வருமா? 3வது வாய்ப்பால் வராது. இது 3வது வாய்ப்பால் வரும். இது வராது. 3வது வாய்ப்பாடு. இதுவும் 3வது வாய்ப்பால் டிவைட் ஆகுது. அப்போ இவ்வளோதான் ஆன்சர். இதை நம்ம எப்படி கெஸ் பண்ணலாம்னா, இப்போ நான் வேற மாதிரி யோசிக்கிறேன் பாருங்க. இதுக்கு அடுத்து இப்போ இதில் 45 இருக்கா? 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்களா? கூடுதலை விட 3 மடங்கு. இப்போ தந்தை தானே. தந்தை 45 நம்ம எடுத்தோம்னா ஃபாதர் சன்ஸ் அப்போ எவ்வளோ எடுக்கணும்? 15 தான் எடுப்போம். இது வந்து சன் 1 + சன் 2 2 பேர் வயதிலையும் கூடுதல் தானே. கூடுதலை விட 3 மடங்கு. இப்போ என்ன சொல்றாங்க? 5 ஆண்டுகளுக்கு பிறகு மகன்களின் வயதின் கூடுதலை விட 2 மடங்குன்னு சொல்றாங்க. எப்போ? 5 வருஷம் கழிச்சு +5 5 வருஷம் கழிச்சு இவருக்கு வயது என்ன ஆகும்னா 50ஆ மாறிடும். இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல. அப்போ ஆளுக்கு 5 5னா 10 கூடும். அப்போ 15 கூட 10 கூடனா 25 ஆகும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 2 மடங்கு கரெக்டாக வருதா? 2 25 50 வந்துருச்சா? அப்போ நம்ம எடுத்த ஆப்ஷன் எக்ஸாக்டாக கரெக்ட். இந்த இடத்துல இந்த 2 மகன்களுக்கு 10ன்றதை நம்ம யோசிக்காம விட்டுறக்கூடாது. பட் ஆப்ஷன்லேருந்து போனால் ரொம்ப ஈஸி. இது பெருசாலாம் இதை யோசிக்க வேணாம். அவ்வளோதான் ஆன்சர். 23. ஓகே. 24 ஆயிஷாவின் தந்தையின் வயது பிறக்கும்போது 38. அவளது வயதுக்கு 4 வயது இளைய தம்பி. இப்போ ஆயிஷா இருக்காரு. ஆயிஷா, அவங்க ஃபாதர், அவங்க தம்பி, தாயின் வயது கொடுத்துருக்காங்க. 4 பேர் கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஃபேமிலியாக இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் ஃபேமிலியாக வந்தாங்கன்னு வைங்களேன். பேரோட ஃபாதர், மதர், ஆயிஷா அண்டு பிரதர். ஆயிஷாவோட பிரதர் 4 பேர் இருக்காங்களா? ஓகே, 4 பேரை இப்போ நம்ம ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு டேபிள் காலம் மாதிரி முதல்ல அந்த 4 பேரை ஃபார்ம் பண்ணிட்டு, இப்போ பாருங்க, ஆயிஷாவின் தந்தையின் வயது பிறக்கும்போது 38. இப்போ ஆயிஷா பிறக்கிறாங்க, 0 வயது. ஆயிஷா பிறக்கும்போது தந்தைக்கு 38. இது ஒரு காலம் ஆயிஷா பிறக்கிறப்போ. சரிங்களா? அடுத்து, ஆனால் அவளுக்கு 4 வயது இளைய தம்பி. அடுத்த கேட்டகரி பாருங்களேன். அவருக்கு 4 வயது இளைய தம்பினா ஆயிஷாவுக்கு 4 வயசு ஆயிருக்கும். அப்போ
கரெக்ட்டுங்களா? அப்ப தம்பி பிறக்கிறாரு. அவருக்கு 0. தம்பி பிறந்த போது தாயின் வயது 36. தாய்க்கு வயது 36. இதான் இப்ப குடுத்துருக்க டேட்டா. இது ஆயிஷா பிறக்கும்போது குடுத்தாங்க. இது தம்பி பிறக்கும்போது குடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப 0 அவங்க வயது. இப்போ ஆயிஷாவுக்கு 4 வயசு ஆயிருச்சு. ஆயிஷா அம்மாவுக்கு அப்ப முன்னாடி என்ன இருந்திருக்கணும்? 32 இருந்தா தான் இப்ப 36 ஆயிருக்கும். ஆயிஷாவோட அப்பாவுக்கு 38 இருந்தது. இப்ப எவ்வளவு ஆயிருக்கணும்? 42 மாறி. எல்லாரும் 4 வயசு கூடும்ல. இப்போ ஆன்சர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இப்ப இதுல நம்ம பாருங்க. ஆயிஷாவுடைய பெற்றோர்களின் வயது வித்தியாசம். ஆயிஷாவோட ஃபாதருக்கு 38 இருக்கிறப்போ மதருக்கு 32. டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? ஃபாதருக்கும் மதருக்குள்ள டிஃபரன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. 38ல இருந்து 32 கழிச்சாலும் ஆன்சர் 6 தான் வரும். 42ல இருந்து 36 கழிச்சாலும் ஆயிஷா பிறக்கும் போதும் அதே 6 தான் இருக்கும். அவருடைய தம்பி பிறக்கும் பொழுதும் அதே 6 வயசு தான் இருக்கும். இதோட ஆன்சர் டிஃபரன்ஸ் 6 வயது. இந்த மாதிரி போட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இந்த கான்செப்ட் சரிங்களா? திரும்ப பாஸ் பண்ணி ஸ்லோவா பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட. Total age of A and B. 12 years more than the total age of B and C. How many years younger than A? முதல்ல கொடுத்திருக்க ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்க. AB இன் மொத்த வயது BC இன் மொத்த வயது BC இன் மொத்த வயதை விட 12 ஆண்டுகள் அதிகம். AB இன் மொத்த வயது B plus C இன் மொத்த வயதை விட 12 ஆண்டுகள் அதிகம். அப்ப கழிச்சோம்னா மொத்தம் எவ்வளவு வரும்? நமக்கு 12 வரணும். கரெக்ட் தானே? அதிகம்னா கழிக்கும் போது 12 வரணும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சி வயது ஏஐ விட எவ்வளவு குறைவுன்னு கேட்குறாங்க. அப்படியே ஒன்றும் இல்லை. A plus B அப்படியே வச்சுட்டு இந்த மைனஸை உள்ள கொண்டு வாங்க. -B - C ஈக்குவல் டு 12 12. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா -B plus B கேன்சல். அப்போ A - C ஈக்குவல் டு ஆன்சர் 12. அப்போ ஏஐ விட சி எவ்வளோ குறைவு? 12 தானே குறைவு. ஆப்ஷன் சி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதை விட ஈஸியெல்லாம் கொஸ்டின் கேட்குறது கஷ்டம். சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து எழுதினோம்னா அடுத்த ஸ்டெப் ஆன்சர் வந்துட போது. கொஞ்சம் பெர்ஃபெக்டாக பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஏஜஸில் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இல்லை. பட் கொஸ்டினோட லெவலை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண கற்றுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும். சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது 78, அடுத்து 79, 80ல் சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது. இன்னும் நமக்கு 4 பார்ட் முடிச்சிருக்கோம். இன்னும் அடுத்த பார்ட் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை நான் கொடுக்குற வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் எல்லாத்தையும் மொத்தமாக கம்பைல் பண்ணி தான் கொடுக்குறேன். இது இல்லாமல் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஸ்கூல் புக் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வரை கொடுத்து நல்லா பாருங்கள். எதெல்லாம் நமக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கெல்லாம் ஸ்கூல் புக் கொடுத்து முடிச்சிருப்பேன். ஸோ 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நான் கொடுக்குற கொஸ்டின்ஸே உங்களுக்கு போதும். அந்த அளவுக்கு தான் டெப்த்தாக கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது படிச்சாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெருசாக நம்மளால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலனா கூட நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை பண்ணலாம். எப்போவுமே நம்ம லைஃப்பில் நம்ம நினச்சது கிடைக்காமலாம் இருக்காது. பட் அது கூடவே நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன சர்வீஸ் நம்மளால் இன்னொருத்தவங்க பயனடையும் போது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களோட ப்ரேயரில் நமக்கும் ஒரு பார்ட் இருக்கும். சரிங்களா? அதனால் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு அதை விட பெரிய விஷயம் நமக்கு கிடைக்கலாம். ஸோ நம்ம போய்கிட்டு இருக்க பாதை தெளிவாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஸோ டைரக்ஷனை மாற்றாமல் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. இந்த வருஷம் எல்லாருமே அரசு அதிகாரியாக மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.